அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பிரதோஷத்தின் மகிமையை பற்றி பார்க்க இருக்கிறோம். பிரதோஷம் அன்று நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்றைய தினம் நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனம் புரிவதாக ஐதீகம். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ கால நேரமாகும். இது தினப்பிரதோஷம் என்று சொல்வார்கள். சிவனை வழிபட உகந்த காலம் என்று பார்த்தால் சோமவாரம், திங்கட்கிழமை சிறப்பான நாள். அதை விட்டால் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்று வழிபடுவது மிகச் சிறப்பு. அதை விட்டால் மாதம் வரக்கூடிய அந்த பிரதோஷம், மாதம் 2 முறை வரும் பிரதோஷ காலம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவதால் அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பிரதோஷ நேரத்தில் நாம் எந்த அபிஷேக பொருளை கொண்டு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். பால் அபிஷேகம் செய்தால் நோய் தீரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் அபிஷேகம் செய்தால் பல வளமும் கிடைக்கும். தேன் அபிஷேகம் செய்தால் இனிய சரீரம், உடல் தேகம் கிடைக்கும். பழங்களை வைத்து அபிஷேகம் செய்தால் விளைச்சல் பெருகும். விவசாயிகளுக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்தால் செல்வம் பெருகும். நெய் அபிஷேகம் செய்தால் முக்தி பேறு கிடைக்கும். இளநீ அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் மறையும். எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்வது சுகவாழ்வு கிடைக்கும் என்பார்கள். சந்தனம் கொண்டு, சுத்தமான சந்தனம் கொண்டு அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது சிறப்பான சக்திகளை பெறலாம். மலர்களை கொண்டு அபிஷேகம் செய்வது, மாலை சூட்டுவது தெய்வத்தின் தரிசனத்தை நேருக்கு நேர் காணலாம். இது பிரதோஷத்தின் ஒரு சிறு பகுதியாகும்.